அயோத்தி ஆண்டராமா 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 இந்த ஹரிராமா இந்த 5 கண் மாமுனி அப்படி ஆண்டு வருகிறார் அல்லவா அவருக்கு பிள்ளை ஒத்தைக்கு ஒரே மகன் ஒத்தைக்கு ஒரே புள்ள யாரு தெரியுமா யாரு குருபுத்திரன் குருபுத்திரன் அவர் மகன் பேரு குருபுத்திரன் 5 கண் மாமுனிவருடைய மகன் குருபுத்திரன் அந்த குருபுத்திரன் ஆமாம்மா 5 கண் மாமுனி தன் மகனை சீரோடு சிறப்போடும் பாலோடு மகிழ்வோடு வளர்த்து வருகிறார் ஐயா அழகாக அருமையோடு வளர்த்து வருகிறார் எப்படி வளர்த்து வருகிறார் பாருங்க எப்படி வளர்த்து வருகின்றார் நல்லா 5 கண்ணு மாமுனியே அருமையுடன் வளர்த்து அவர் புள்ள குருபுத்திரே பாலோடு மகிழ்வோடு பாக்கியமா வளர்த்து 4 ஒரு மேனியுமா பொழுது ஒரு வருணமம்மா நாடாதியே அந்த குருபுத்திரம் வளர்ந்து தென்துருவ நாட்டிலே இப்படியாகவே சிறப்போடு பிள்ளையை வளர்த்து வந்தார். பிள்ளையை வளர்த்து வருகின்றார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அப்படி குழந்தையை வளர்த்து வருகின்ற போது குருபுத்திரனுக்கு 5 வயசு படியாத வெற்றிகளையும் படித்து முடித்தான். ஆமா, அவனுக்கு வயது 18 வயது எல்லாம் படிச்சு முடிச்சான். எல்லா கணக்கானியங்கள் படித்து முடிக்கின்றான். ஆமா, இப்ப குருபுத்திரனுக்கு வயது 21 பிராயம். வாலிப பையனா இருக்கான். அப்படியே எப்படி இருப்பான் தெரியுமா? ஆமா, குருபுத்திரம்னா அப்படி குருபுத்திர மாதிரி தான் இருப்பான். அந்த குருபுத்திரம்னா அவருக்கு தான் சபிக்கும். அதானே அந்த குருபுத்திரன் பாருங்க என்ன அப்படி வளர்ந்து வாலிபமாகி 21 வயதாகின உடனே சரி அவனுக்கு வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? குருபுத்திரனுக்கு வேட்டைக்கு செல்வது வழக்கம். அவனுக்கு வேட்டைனா ரொம்ப பிரியம். ஆமா, அவருக்கும். ஆமா, ஏன்னா அப்பம் போற வேட்டையாட ரொம்ப விருப்பப்படுவாங்க. என்ன விருப்பப்படுவாங்க? முக்கியமா அங்கதான் போவாங்க. ஆமா, வேட்டைக்கு போவாங்க. யார் எங்க விட்டாலும் வல்லம்மா. அவர் வேட்டையாட வருவே என்று இருக்குன்னே தெரியும். எங்க வருகிறார் ஐயா? எங்க வருகின்றார்? வேட்டையாட வேட கொண்டு புட்டி வராரு. ஆனான்பு குறிகளையோ அழகுடைய கையிலெடுத்து குருபுத்திரன் மாறாரு. 5 கண் மாமுனியோ தகப்பனார வணங்கி கொண்டு வேட்டைக்கு புறப்பட்டாரு. வேட்டைக்கு அழகுடைய குருபுத்திரே அவர்கள் துருவ நாடு விட்டு காடு மாடு கடந்து காண்டவன சோழ விட்டு மலையான மலை கடந்து மகனான குருபுத்திரே அன்பு பணம் கையில வைத்து திருவேலையும் கையில கொண்டு வேட்டையாடி வாராரு. வேட்டையாடி அழகுடைய குருபுத்திரே வேட்டையாடி வாராரு. அழகுடைய குருபுத்திரே வேட்டையாடி வருகிறார். வேட்டைக்கு போயிட்டு வரோம். அப்படியே காடு மலை வனாந்தர சோலை அப்படியே கடந்து நடந்து எல்லா பக்கமும் வேட்டையாடினார். ஆமா, அவருக்கு பழக்கமே வேட்டையாடுவதுதான். வேட்டையாடுதான் அவர் தொழிலே. சரி, 5 கண் மாமனியும் பார்த்தார். ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, ஒத்தைக்கு ஒருத்தன் தான் நமக்கு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய போது ஆனா இவர் வேட்டையாடி வருகிறார். அவர் வேட்டையாடி வருகிற போது என்ன அதாவது தகப்பனாகிய 5 கண் மாமணி நினைக்காரு. என்ன நினைக்கின்றார்? நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் வயதாகிட்டு இருக்கு, வயது காலமாகிக்கிட்டே இருக்கு. நம்ம மகனுக்கு கல்யாணம் முடிச்சு பார்க்க வேண்டும். நம்ம ஒரு மகனுக்கும் கல்யாணம் முடிச்சு நம்ம உயிருள்ள வரைக்கும் நம்ம பார்த்துட்டு தான் சாகணும். யாருக்குன்னே பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு பார்த்தா தானே ஒரு பேரனும் பேத்திய கண்குளிர பார்க்க முடியும். இருக்கும்போது பார்த்தா தானே செத்தா பிறகு நம்ம பேரன் எப்படி இருக்கான் பேத்தியா எப்படி இருக்கான்னு பார்க்க முடியல. அம்மா, வெள்ளனத்திலே கல்யாணத்தை முடிச்சிடணும்ல. அதனால நம்ம குழந்தைக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும். ஆமா என்று சரி, மகனுக்கு பெண் பார்க்க வேணுமே என்று தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க வேணும் என்று புறப்படுகிறார். ஆமா,
மகனே குருபுத்திரா, என்ன உனக்கு திருமணம் முடித்து பார்க்க வேண்டும். நான் அழகா ஒரு பெண் பார்த்து வருகிறேன். ஒரு பெண் பார்த்து வருகிறேன்ப்பா. சரியப்பா, பெண் பார்க்க வேண்டும் என்று புறப்பட்டு வருகிறார். பெண் பார்க்க வேண்டும் என்று குருபுத்திரனுக்கு அந்த 5 கண் மாமுனிவர் புறப்பட்டு வருகின்றார். என புறப்படும் போது அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? என்ன செய்கின்றார்? கட்டிச்சாதம் கட்டி வைத்தார். புளியோதரை அப்பமெல்லாம் கடையில சாப்பிட மாட்டோம். ஆமா, அப்படி கட்டிச்சாதம் தான் எங்க போனாலும் 8 நாளைக்கு அந்த புளிச்சோறு கெட்டு போகாது. கெட்டு போகவே போகாது. பார்த்தார் இங்கே அந்த கந்தர்வ நாடு கடந்து மகனாகி குருபுத்திரன் பார்த்தார். குருபுத்திரன் பார்த்தார். அப்பா போயிட்டு வாங்க என்று சொல்ல அந்த கந்தர்வ நாடு கடந்து 5 கண் மாமுனி வாராரு. கட்டிச்சாதம் கட்டி வைத்து காலில மட்ட செருப்பு மாட்டி ஏன் கட்டிச்சோறு வந்து சாப்பிட மட்ட செருப்பு எதுக்குன்னா அந்த மட்ட செருப்பு தான் போட்டுக்கிட்டு போனோம். போறாரு. அப்ப செருப்பு எல்லாம் கிடையாது. மட்டை இலக்கி மட்டையில நார கொறுத்து செருப்பு போடணும். அதான் மட்டை செருப்பு. அப்படி சரட்டுங்க மட்டை செருப்பும் தேஞ்சிரும், பெண்ணும் கிடைக்கும். ஆமா, கட்டிச்சோறும் காலி ஆகணும். ஆமா, செருப்பு தேயதான் பெண்ணு கிடைக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா செருப்பு தேயல்னு வையே பெண்ணு கிடைக்காது. பாத்தீங்களா? அதான் சொல்லுவாங்க. அதான் பாரு, இவரு தேடி தேடி பாக்காரு. தேடி பார்த்து கடைசியில செருப்பு தேயுது. பாத்தீங்களா? பெண் பார்க்க வேணுமே என்று கந்தர்வன் ஆடிவிட்டு 5 கண் மாமுனி மட்ட செருப்பு மாட்டி அவர் பெண் பார்க்க வேணும் என்று 5 கண் மாமுனியோ பார்க்க வேணும் என்று 5 கண் மாமுனியோ மட்ட நல்ல செருப்பு மாட்டி கட்டிச்சோறு கையிலெடுத்து கந்தர்வன் ஆடிவிட்டு இரவையுடனே வருகிறாரு. நாடு நல்ல நகரம் விட்டு நல்ல வேறு இடமும் விட்டு ஒரு நகரம் விட்டு நல்ல வேறு இடமும் விட்டு அவர் பெண் தேடி வாராரு. அழகுடைய மாமுனியோ பெண் தேடி வந்துகிட்டே இருக்காரு. மாறி ஏன்னா 56 தேசம், ஒவ்வொரு தேசமா போய் பெண் இருக்கான்னு பாக்கணும்ல. பார்த்தா தானே பெண்ணு மகனை கட்டி வைக்க முடியும். அப்ப நடப்பயணம் கொஞ்சம் நாளாகும். அதனால இந்த 5 கண் மாமுனி அப்படி இல்ல, அப்படியே பெண்ணு கேட்டு ஒவ்வொரு ஊரா போய் அலைதாரு. ஒவ்வொரு ஊரா பெண் பார்த்துக்கிட்டே வராரு. ஏதோ கட்டிச்சாரம் சாப்பிட்டு முடித்தார். ஒரே ஒரு கட்டிச்சாரம் கடைசியில இருக்கு. கடைசியில ஒரு சாதம் மட்டும் இருக்கு. இந்த மட்டை செருப்பு லைட்டா தேஞ்சிருக்கு. அப்பதான் தேயுது செருப்பு. ஆமா, லேசா தேஞ்சிட்டுனா பெண்ணு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். கிடைக்க போகுது நமக்கு. செருப்பு தேயுது. அப்படி சரட்டுன்னு இழுக்குல. சாப்பாடு முடிய போகுது. இன்னும் ஒரு பார்சல் தான் இருக்கு. இன்னும் நம்ம பையனுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு மனக்கவலையோட வருகின்றான். இந்த ஒரு கட்டிச்சாதம் இப்ப சாப்பிடணும். இப்ப உழைச்சி சாப்பிட வேண்டும். ஏன்னா மணி 2 சாப்பிடணும் சொல்லி எட்டி பார்த்தாரு. பாக்கின்றார். தண்ணி இல்ல கையில. ஆமா, ஏன்னா சாப்பிடுறதுக்கு தண்ணி வேணும்ல. தண்ணி கண்டிப்பா வேணும்ல. எட்டி பார்த்தாரு. சரி, தள்ளி ஒரு தூரத்துல ஒரு வீடு தெரியுது. ஆமா, அப்படி ஏறிட்டு பார்க்கும்போது நினைக்காரு. என்ன நினைக்கின்றார்? ஆகா, அந்த வீட்டுல போய் தண்ணி வாங்கி இந்த கட்டிச்சாதம் சாப்பிட வேண்டும். தண்ணி வாங்கிட்டு வந்து இந்த கட்டிச்சாதத்தை சாப்பிட வேண்டும் என்று 5 கண் மாமுனி எங்க வருகிறார் ஐயா? எங்க வருகின்றார்? அந்த பெண் தேடி வரக்கூடிய 5 கண் மாமுனி கட்டிச்சாதத்தை சாப்பிடுவதற்கு அவர் கட்டிச்சோறு சாப்பிடுவதற்கு 5 கண் மாமுனியோ அழகுடிலே வாராரு. நல்ல வீடாவிலே அழகுடிலே வந்தல்லோ கட்டிச்சாதம் சாப்பிடுவதற்கு வந்து நின்றல்லோ. ஐயாவே பெரியவே அழகுடிலே மாட்டுகளே
பெரியவரே ஐயா பெரியவரே நேர அந்த வீட்டுக்கு வந்தாரு. சரி. இந்த பெரியவர் ஒட்டு திறனையில படுத்திருக்காரு. வெளியே உள்ள ஒட்டு திறனில படுத்திருக்காரு. அவருக்கு ஒத்தைக்கு ஒரே மகள். ஒத்தைக்கு ஒரு மகள் தான். அவ பேரு சித்திரவள்ளி. சித்திரவள்ளி. சித்திரவள்ளின்னா சித்திரவள்ளி தான். சித்திரவள்ளினா ஆள் அழகா பார்த்தேன்னு சொன்னா ஜம்முன்னு இருக்கா. அப்படி அவ ஒத்தைக்கு ஒரு பிள்ளை. ஒத்தைக்கு ஒரு பிள்ளை. அருமையான மகள் சித்திரவள்ளி வீட்டுக்குள்ள இருக்கா. வீட்டுக்குள்ள ஜக 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 ஜோதியா இருக்கா. இவர் ஒட்டு திறனையில படுத்திருக்காரு தகப்பனாரு. ஆமா. அவருக்கு கண் தெரியாது. சித்திரவள்ளி அப்பாவுக்கு. ஆமா. சரி. அப்படியே படுத்திருக்காரு. ஆமா. அந்த வீட்டுல வந்து என்ன அப்படி கந்தருப நாட்டுல இருந்து பெண் தேடி வந்தார்ல ஐந்துகன் மாமணி. ஐந்துகன் மாமணி வரி. அவரும் பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஐயா பெரியவரே அப்படின்னாரு. ஐயா பெரியவரே வாருங்க 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 அப்படின்னாரு. ஆமா. ஆனா எங்கே பார்த்தார் கந்தருப நாட்டுல இருந்து வந்தார்ல ஐந்துகன் மாமுனிவர். அவரை வந்த உடனே ஒரு தெரியாதவர் தானே. ஆமா தெரியாதவர். அதுக்காண்டி சொல்ல வரேன். ஆமா. ஐயா வாருங்க 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 உட்காருங்க உட்காருங்க. எங்க திண்ணையில உட்காருங்க. ஏன்னா அப்ப வந்து திறனை உண்டு. ஆமா. பார்த்தார். என்ன நினைக்காரு தெரியுமா? என்ன நினைக்கின்றார்? ஆகா என்ன நம்ம இந்த பெரியவர் வந்து உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்திருக்காரு பெரியவர். வாருங்க வாருங்க வாருங்கள் வாருங்கள். ஐயா உங்களுக்கு எந்த ஊரு? உங்களுக்கு எந்த ஊரு ஐயா? உங்களுக்கு என்ன வேணும்? ஏ சித்திரவள்ளி. சித்திரவள்ளி. முதல்ல அவருக்கு பெரியவருக்கு தண்ணி கொடுமா. வாமா வாமா உள்ள இருந்து கோயிட்டு வாமா தண்ணி. அப்பதான் கந்தருப நாட்டுல இருந்து வந்த ஐந்துகன் மாமணி சொன்னார். என்ன சொல்லிக்கின்றார்? ஐயா ஐயா நான் கட்டுச்சாதம் கொண்டு வந்திருக்கேன். ஆமா கட்டுச்சாதம் கொண்டு வந்திருக்கேன். வயிறு பசிக்கு நான் இப்போ சாப்பிடணும். சாப்பிட உங்களுக்கு தண்ணி கேட்டு தான் வந்தேன். ஆமா. நீங்களே தண்ணி கொண்டு வர சொல்லிட்டீல. கொண்டு வர சொல்லிட்டியே. என்னது கட்டுச்சாதம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா. கட்டுச்சாதம் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்ன உடனே சித்திரவள்ளி தகப்பனார் யோசனை பண்ணிட்டாரு. என்ன என்ன ஆகா என்ன கட்டுச்சாதம்னா இவர் கண்டிப்பா பெண் பார்க்கத்தான் வந்திருக்கணும். பெண் பார்க்கத்தான் வந்திருப்பாரு. இல்லன்னா இவர் வரமாட்டாரு. இல்லன்னா இவர் ஏன் நம்ம வீட்டுக்கு வராரு? கட்டுச்சாதத்தோட வந்திருக்காருல. ஆமா. அப்ப இவர் பெண் பார்க்கத்தான் வந்திருக்காரு. பெண் பார்க்கத்தான் வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு. அப்ப அவ தண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கா மகா. சரி. அப்ப இவரு கேட்காரு அவர்கிட்ட ஐயா ஐயா அந்த உள்ள இருந்து சித்திரவள்ளின்னு கூப்பிட்டீங்களே அது யாரு? யாரு? ஐயா என்னுடைய பிள்ளை. என்னுடைய மகா தான் ஐயா. என் மகா ஒத்தைக்கு ஒரு பிள்ளை. ஒரு பிள்ளை. தாய் கிடையாது. ஆமா. நான் தான் வளர்த்து வாரேன். கண்ணே மணியேன்னு ஒத்தைக்கு ஒரு பிள்ளை. எனக்கும் கண்ணு தெரியல. ஆமா. கொடுத்த கண்ணை அந்த கடவுள் எடுத்துக்கிட்டாரு. கொடுத்த கண்ணை எடுத்துக்கிட்டாரு பகவான். இப்ப என் மகளை வச்சுக்கிட்டு நான் தான் இருக்கேன். கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் மகளை வச்சுக்கிட்டு நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சரி. உடனே இந்த ஐந்துகன் மாமணிக்கு ஒண்ணு ஓடல. ஒண்ணு ஓடலையே. ஆஹா இவர் வேற இப்படி சொல்லுதாரு. சரி இந்த பெண்ணு வரட்டும். வரட்டும். அவ அப்படியே செம்பு நிறைய தண்ணி கொண்டு வர. ஒரு ஜம்புல ஜலம் கொண்டு வருகின்றார். ஜலம் கொண்டு வந்து ஐயா ஐயா இந்தாங்க பெரியவர்களே இந்தாங்க வாருங்க. பெரியவர்களே இந்த தண்ணி குடுங்க குடுங்க அப்படின்னு கையில கொடுத்தா. கையில கொடுத்தார். இவர் ஏறிட்டு பார்த்தாரு. ஏறிட்டு பார்த்தார். சித்திரவள்ளியுடைய அழகு அப்படி ஒரு அழகு. எங்கூட்டு அழகு எங்கிட்டு அழகு உங்கூட்டு அழகு எம்பூட்டு அழகா இருக்கா. அழகு அழகு அப்பேற்பட்ட அழகுள்ள பெண். பெண்ணு. அந்த சித்திரவள்ளியை அழைத்து பார்த்தார். சரி சித்திரவள்ளி தண்ணி கொண்டு வந்து கொடுக்கின்ற போது இவர் ஏறிட்டு பார்த்தாரு. ஏறிட்டு பார்க்கின்றார். பெண்ணை இப்படி பார்க்கும் போது அவருக்கே ஒண்ணு ஓடல. ஒண்ணு ஓடல. அவ்வளவு ஒரு அழகா இருக்கா. அழகா பார்த்தீங்கன்னா குள்ளே அழகு. தலையை கூந்தல பார்த்தா 16 அடி. ஆமா தரையில தொட்டிட்டு அடக்கி. அவ முகத்தை பார்த்தா 16 லட்சமும் இருக்கு. முகத்தை பார்த்தா கண்ணமெல்லாம் புஷ் புஷ்ன்னு இருக்கு. சித்திரவள்ளிய பார்த்த உடனே என்ன அந்த ஐந்துகன் மாமணிக்கு ஒண்ணும் ஓடல. ஒண்ணும் ஓடல. ஆகா என்ன நம்ம பெண் தேடி வந்தோம். ஆமா. ஆனா அந்த பெண்ணு என்ன அழகா இருக்கா. என்ன லட்சணம். இவளுடைய அழகை இப்ப நான் உலகிலே பார்த்ததில்லையே. மண்டை அழகும் அவ மண்டைக்கேத்த கொண்டை அழகும். ஆகா இந்த சித்திரவள்ளி என்ன அழகோடு இருக்கா தெரியுமா? என்ன அழகோடு இருக்கின்றாள். என்ற சந்திர உதயம் போல உதயம் போல உதயம் போல இருக்கிறாள் சித்திரவள்ளி சித்திரவள்ளி சித்திரவள்ளி. கட்டி கோர்த்தது போல
செயல் போலே அயற்றனந்தி செயல் போல செய்யல் போலே பத்து விரலகும் வைட்டனத்தி செயல் போலே பயத்தனத்து செயல் போலே அவ்வளவு ஒரு அழகா இருக்கிறாள். எங்கூட்டு அழகாக இருக்கின்ற அந்த சித்திரவள்ளியான பெண்முடியாள் என்ன அழகோடு இருக்கா தெரியுமா? என்ன அழகோடு இருக்கின்றாள். கண்ணாருட முளையதிலே கரை கட்டி வாழ்ந்ததை சோருட சொல்லையே சூருடு மஞ்சள் மாலர் வண்டரையே கடைந்தெடுத்த செப்பு போலே செட்டி கட திருவனையிலே பிடித்தெடுத்த முட்டை போலே பார்ப்பார்கட வீதியிலே பார்த்தெடுத்த வகனம் போலே அள்ளி வேலித்ததை போல் அள்ளி வேலித்ததை போல் 5 லட்சம் பராயிரம் பின்னழகை கண்டவர்கள் பெண்ணுணர்வார் 1000 பேர் யாரை நெட்டி கூறுவோ 2 கண்டா சிறந்த ஆளியில செயல் போலே ஆளியிலே அறிவாயத்தில் அழகுனா அழகு அப்பேற்பட்ட அழகு கொள்ளே அழகு கொள்ளையத்த அழகு. ஆமா ஆமா அதானே என்ன அவளுடைய திருமுகமும் ஆமா 16 லட்சணம் புரிந்திருக்கு. 16 லட்சணமும் பொருந்திருக்கு. கூந்தல் 16 அடி தரையில இழிட்டு அவன் நடந்து வரும்போதே எப்படி வந்திருக்கா? அப்படியே மெல்ல அண்ணன் நடந்து வந்திருக்கா. அதனால இந்த கெந்திருவலாட்டு மன்னனாகப்பட்ட 5 கண் மாமணி பார்த்தாரு. என்ன செய்கின்றார்? இந்த பெண்ணு ரொம்ப அழகா இருக்காளே, ரொம்ப லட்சணமா இருக்கா, உயரமாவும் இருக்கா, நல்ல வளர்த்தியா இருக்கு. அப்ப நம்ம மகன் குருபுத்திரனுக்கு ஏற்றவள் அவனுக்கு கட்டி வச்சிட வேண்டிதான். அப்ப இவர் பெரியவர்கிட்ட ஒரு வார்த்தை கலந்துக்கிடணும்ல, அப்பாட்ட கேட்கணும்ல. ஐயா ஐயா நான் பெண் பார்க்கத்தான் வந்திருக்கேன். ஆமா உங்க பெண்ணை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு பிடிச்சு போச்சு, என் மகனுக்கு கட்டி வைக்கணும்னு. எனக்கு ஒத்தைக்கு ஒரே மகன் தான், எனக்கும் ஒரு மகன் தான். என் மகன் பேரு குருபுத்திரன். ஆமா என் பிள்ளைக்கு நீங்க பெண் தர சம்மதமா? சம்மதம் ஐயா பெரியவர. அவர் யாருக்குனே எப்ப மகளை கட்டி கொடுக்கணும் இருக்காரு. அவரும் தள்ளி விட்டுன்னு தான் பாக்காரு. அதானே ஏமனா அவர் கண்ணு தெரியல அவனும் வீட்டுக்கு வயசாயிட்டு பாதுகாக்க முடியுமா? பாதுகாக்க முடியாது. கூட வந்தாலே ஓடி போயிருது 5 நிமிஷம். அதனால நம்மளுடைய பிள்ளையை இவர் பெண் கேட்டு வந்திருக்காரு. அப்ப ஐயா உங்களுக்கு கந்துருவ நாடா? ஆமா என் பிள்ளை இப்பவே நீங்க கூட்டிட்டு போங்க. ஆமா இனிமே இவள் நான் வச்சு பாதுகாக்க முடியாதியா. நானும் யாருக்குனே மகளை கட்டி கொடுக்கணும் தான் இருந்தேன். நானும் இவள் நாள பாத்துட்டேன். நீங்க பெண் கேட்டு வந்திருக்கியா? ஆமா இவன் மக மேல ஆசைப்பட்டு பெண் கேட்டுட்டியா? ஐயா நீங்க உங்களை நான் நம்பிக்கையோட தாரேன். நம்பிக்கையோட என் பிள்ளைய உங்களுக்கு உங்க பையனுக்கு தாரேன். எனக்கு கண்ணும் தெரியாது. ஆமா அதனால நீங்க உங்களை பார்த்தா ஒரு நல்ல மனுஷனா எனக்கு தெரியுது. நல்ல மனுஷனா தெரியுது. அதனால என்ன நீங்க போயிட்டு வாங்க, பிள்ளைய அப்படியே கையோட கூட்டிட்டு போயிருங்க. கையோட கூட்டிட்டு வரீங்கயா? அப்ப 5 கண் மாமணி சொன்னாரு, ஐயா என்ன நானும் என் பிள்ளைகிட்ட போய் சொல்லணும். ஆமா அங்க இருக்க பெரியவர்களை அழைக்கணும். இங்க வந்து நல்லது ஒரு நாள் பார்க்கணும், நாள் குறிக்கணும்ல. ஏமனா கல்யாணம்னா 1000 கால் பயிர்னு சொல்லுவாங்க. ஆமா கல்யாணம் 1000 காலத்து பயிர் தான். ஆமா அதனால இந்த ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிக்கணும்னா ஆமா இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் பொருத்தம் பார்க்கணும்ல. ஆமா பொருத்தம் இருந்தா தான் கல்யாணமே பேசணும். இல்லன்னு சொன்னா பேசக்கூடாது. அது எந்த பொருத்தம் இருக்க இல்லையோ சரடு பொருத்தம் இருக்கணும். தாலி பொருத்தம் இருக்கணும். சரடு பொருத்தம்னா தாலி பொருத்தம். ஆமா அது இருந்தா தான் 2 பேரும் ஒற்றுமையா இருக்க முடியும். இல்லனா போச்சு, இல்லனா அத்துக்கிட்டு புடிக்கிட்டு போயிரும். அவன் அங்கிட்டாக்க போயிடுவான், அவன் அங்கிட்டாக்க போயிடுவான். புள்ள ஒரு திக்கும் பால் அடிக்கும். நீங்க எவ்வளவுதான் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாலும் சரிதான், கை சேராது ஆத்தாடி. அதனால இவளுக்கு 4 நட்சத்திரம் பார்த்து நான் திருமணம் நடத்தணும். நடத்தனியா அப்படின்னு சொல்ல இந்த பெரியவர் பார்த்தாரு. என்ன ஆகா என்ன இவரு பாருங்க, இவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஐயா நீங்க 4 நட்சத்திரம் அங்க போய் பார்த்து சாதகம் பார்த்து பின்னடைச்சி கல்யாணம் முடிஞ்சு அதெல்லாம் நடத்த முடியுமா? நான் இருக்கணும் போயிருவேன்னு எனக்கு தெரியாது ஐயா. இப்ப மூச்சு உள்ளேயும் மேலே இழுத்துட்டு இப்பவோ நாளைக்கே இப்பமோ ஆமா முடிஞ்சிடும். நெஞ்சுக்குள்ளதான் இருக்கு.
அதனால அதெல்லாம் வேண்டாம். உங்களை நான் நம்பிக்கையா நினைக்கேன். ஆமா, என் புள்ள மகளை இப்பவே கூட்டிட்டு போங்கன்னு கையை பிடிச்சு ஒப்படைச்சிட்டார். கையை பிடிச்சு கூட்டிட்டு போங்க ஐயா. ஐயா சமந்தாரு கொடுத்து முடிச்சார் பாருங்க. கையை பிடிச்சு கொடுத்தாரு, அதோட ஜாதகத்தையும் சேர்த்து கொடுத்தாரு. யாரு? நம்ம சித்திரவள்ளி ஜாதகத்தை. ஆமா, கொடுத்துட்டு அந்த இடத்துல டப்புன்னு உயிர் போயிட்டு பொண்ணு கைய புடிச்சு கொடுத்த உடனே உயிர் போயிடுச்சு. ஆமா, அப்ப 5 கண் மாமணி பார்த்தாரு. ஆகா, நம்மள நம்பி பொறுப்பல்ல பொண்ணை ஒப்படைச்சிட்டாரு. இந்த புள்ளைய நம்ம என்ன செய்வது? நம்மளும் அவர் உயிரோட இருக்கும்போது வாக்கு சொன்ன மாதிரி உங்க மகளை பெண் தாங்கன்னு கேட்டுட்டோமே. இன்னும் இந்த பெண்ணை எப்படி ஒத்தியில விட்டுட்டு போவே? ஒத்தையில நம்ம எப்படி விட முடியும்? அதான் பெரிய முடிச்சத்தன்மை. லட்சணமா இருக்காள. அதானே, தகப்பனாரையும் இழந்து தனிமையா இருக்காள. ஒத்தையில எப்படி விட்டுட்டு போக? சரி, பரவாயில்ல. நமக்கு ஒரு பொட்ட பிள்ளை இருந்தா நம்ம என்ன செய்வோம்? நம்ம வழக்கத்தை செய்வோம். மருமகளை மகளா நினைக்கணும். ஆமா, அப்படியே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கையை பிடிச்சு அழைத்தார். அம்மா, என்ன என் மகனுக்கு உன்னை திருமணம் செய்து வைக்க என்னோடு வாமா. சித்திரவள்ளியும் கிளம்பினார். ஆமா, தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை சாத்திரங்களை செய்து முடித்துவிட்டு அந்த பெண்ணை கையோடு அழைத்து கொண்டு அதான் அந்த கால விதிவேஷம் பத்தியெல்லாம் எப்படி கொண்டு விடுது? விதியை மாத்தவே முடியாது. அவர் மகளை கையில பிடிச்சு ஒப்படைக்க அவர் மாண்டுட்டாரு. இவருக்கு மறுத்து பேச முடியல. பெண் பாவம் பொல்லாத நினைச்சு பிள்ளைய கூட்டிட்டே வந்துட்டாரு. அவளுக்கு நல்ல நேரம். அம்மா, அந்த சித்திரவள்ளி அழைத்து கொண்டு ஐயா சித்திரவள்ளியா அழைத்தல்லவே நாடாதி பெண்ணரையும் அழைத்து வாரார். மகனான குருபுத்தீரே அவருக்கு திருமணம் நடத்தவே 5 கண்ணு மாமொழியே, அந்த 5 கண்ணு மாமொழியே அழகுடனே வாழாதே. 5 கண்ணு மாமொழியோ 5 கண் மாமுனியும் மகளை அப்படியே கையோடு அந்த சித்திரவள்ளி அழைத்து வரார். சரி, அப்படி சித்திரவள்ளியை அழைத்து கொண்டு அப்படி மகனுக்கு திருமணம் நடத்த வேண்டுமே என்று அம்மா அழைத்து கொண்டு ஏகி வருகிறார். சரி, மகனை அழைத்தாரே, மகனே குருபுத்திரா. குருபுத்திரா, என்னப்பா மகனே குருபுத்திரா, என்ன இந்த பெண்ணை உனக்கு தான் திருமணம் செஞ்சு வைக்க போறேன். ஆண்டவன் அனுப்பி வச்சிருக்கான். இவரை கையோட நான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா, நீ மறுத்து பேசக்கூடாது. மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. தகப்பனார் இறந்துட்டாரு. ஆமா, தாய் கிடையாது. அவ அப்பா கைய பிடிச்சு என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. என் பிள்ளைய கூட்டிட்டு போங்க ஐயானு. ஆமா, நீ எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. ஒன்னுட்டு எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. நான் சொல்லக்கூடிய இந்த பெண் கழுத்துல நீ தாலி கட்டணும்னாரு. பெண் கழுத்துல நீ தாலி கட்டணும்பா குருபுத்திரா. அப்ப குருபுத்திரன் சொன்னார். என்ன சொன்னார்? அப்பா நீங்க என்ன சொல்லுதீங்களோ ஆமா அதபடி நான் கேட்க. உங்க வார்த்தைக்கு மறு வார்த்தை நான் பேச மாட்டேன்பா. ஆமா, எந்த பெண்ண கழுத்துல நீங்க தாலி கட்ட சொல்லுதீங்களோ அப்பவே கட்டுதேன்பா. ஆமா, இவ கழுத்துல நான் தாலி கட்டுதேன். கட்டுதேன், மறுத்து நான் பேச மாட்டேன்ப்பா. கழுத்துல தாலி கட்டதுக்கு என்ன? உங்களுக்கு இந்த பெண் பிடிச்சிருந்தா ஆமா எனக்கும் பிடிச்சது. எனக்கு பிடிச்சிருக்குப்பா. ஆமா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டத மட்டும் நான் தாலி கட்டிக்கிட்டேன். அதெல்லாம் பிள்ளை தகப்பன் சொல்ல தட்டாம நடந்திருக்கான் குருபுத்திரன். அந்த நேரத்துல அப்படி இருந்திருக்கான். அதானே, ஆனால் இந்த பெண்ணை திருமணம் நடத்த வேணுமே என்று அந்த கந்தரூப நாட்டுக்கு சித்திரவள்ளியை அழைச்சிட்டு வந்துட்டாரு. ஆமா, அழைச்சிட்டு வந்து சித்திரவள்ளிய மகனுக்கு திருமணம் நடத்தி வைக்க போறாரு. சரி, அந்த கந்தரூப நாட்டிலே 5 கண் மாமுனிவர் மகனான குருபுத்திரனுக்கு மகன் குருபுத்திரனுக்கு சித்திரவள்ளிக்கும் திருமணம் நடத்த வேணுமே என்று ஐயா கல்யாணம் என்று சொல்லி கடல் ஏறி வாக்கு வைத்தார். மாங்கலியம் என்று சொல்லி அடையேறி வாக்கு வைத்தார். திருமணம் என்று சொல்லி அவர் திருமணம் என்று சொல்லி அங்கே நெறிந்தருவ வாக்கு வைத்தார். கல்யாணம் என்று எல்லோருக்கும் அறிக்கை கொடுத்தார். நேரத்துல எல்லாம் கல்யாணத்துக்கு பார்க்கத்தான் வச்சிருக்காங்க. அம்மா, அப்படி கல்யாணம் என்று மக்கள் எல்லாம் வரவழைத்து
திருமணம் நடத்தி ஏன்னா பெண்ணை கூட்டிட்டு வந்து வைக்க முடியாது பெண்ணை கூட்டிட்டு வந்தாச்சு. ஆமா இனிமே 4 பார்த்து நட்சத்திரம் பார்த்து பந்தல் போட்டு ரொம்ப லேட் பண்ணா சரி வராது. ஊருக்குள்ள அசிங்கமா பேசுவான். ஆமா எவனா பெண்ணை கூட்டி கொண்டு வீட்டுல வச்சிருக்கீல தாலி கட்டலையா கேட்பான். அந்த காலத்துல அப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஆமா அதனால இனிமே இந்த பெண்ணை நம்ம வச்சிருக்க கூடாது. வந்த உடனே மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு குருபுத்திரனுக்கு தகவல் கொடுத்தார். மகனே என்ன இன்னைக்கு உனக்கு திருமணம், இன்னைக்கு உனக்கு கல்யாண நாள். அப்பா ஒரே நாளையில பெண்ணை கூட்டிட்டு வந்து ஆமா அப்படி 4 நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து அப்படி பந்தல் அலங்காரம் செய்து பார்க்க வெகு சிங்காரம். ஆமா தூணுக்கு தூணங்கே தூண்டாத விளக்கும் ஏற்றி அப்படி மத்தியிலே மணவடை அமைத்து அப்படியே குருபுத்திரனும் கையிலே திருமாங்கலியத்தை கொடுத்து அரகரா அரணை என்றும் சிவசிவா சிவனை என்றும் அப்படியே அறந்தாளி கட்டுகிறார். ஆமா அரகரா அரணை என்று அருமை தாளி கட்டுகிறார். திருந்தாளி கட்டி நாடாதிலே மாளிகை உள்புகுந்தார் மன்னவரும் தேவியுமாக மாளிகையில் உள்புகுந்தார். மாளிகைக்குள்ளே புகுந்தார்கள். என்ன திருமணம் முடிஞ்சது, சாப்பாடு முடிந்தது, கணவனும் மனைவியும் சென்றார்கள். அன்று இரவு தண்ணில என்ன அவன் குருபுத்திரனுடைய தகப்பனா இருக்கார் பாருங்க. அம்மா யார்? 5 கண் மாமுனிவர். அவர் அப்பந்தான் பாருங்க என்ன மகளுடைய ஜாதகத்தையும் சரி அந்த மருமகளுடைய ஜாதகத்தை இணைச்சு பாக்காரு. சரி சேர்த்து வச்சு பாக்காரு. ஆமா கல்யாணம் தான் முடிஞ்ச பிறகு பார்த்து என்ன பண்ணு, அதுக்கு முன்னால எல்லாம் பாத்துருக்கணும். இந்த அம்மாளுக்கும் இந்த பையனுக்கும் பொருத்தம் இருக்கா, முன்னால பாக்கணும், இவர் பின்னால பாக்காரு. அதானே பெண்ணும் மாப்பிள்ளைக்கும் பொருத்தம் இருக்கணும். சரடு பொருத்தம் இருந்தா தான் 2 ஒத்து போகும். முதல்ல பார்த்து இல்லன்னா எப்படி சேர்த்து வச்சாலும் சரிதான் நின்னுக்கவே நிக்காது, அத்துக்கிட்டு ஓடிடும். ஆமா 2 மாசத்துக்கு இருக்கும் 3 மாசத்துக்கு இருக்கும் சேர்த்து தான் வச்சு பார்த்தோம். ஆமா நம்மளும் சொல்லி பார்த்தோம் கேட்டுச்சா? எனக்கு செலந்து இருக்கவே முடியாது. அதானே அதனால அது இருக்க விடாது. சேட்டை ஏன்னா பொருத்தம் சரியில்லை, அவளை குறை சொல்லக்கூடாது. அவளுடைய ஜாதகம் இந்த லட்சணத்துல அமைஞ்சிருக்கு. ஆமா நல்லபடியா பிள்ளைக்கு பொருத்தம் பார்த்து மெல்ல முடிச்சு கொடுத்துருக்கணும்ல. அவசரப்பட்டு பிள்ளைய சீக்கிரம் கட்டி கொடுத்துட்டு இப்ப பறக்க முடிக்க என்ன செய்ய, கட்டி கொடுத்தா ஒழுங்கா இருந்தா தானே. அதனால இவளுக்கு தான் பொருத்தம் இல்லாம போச்சே. முதல்ல பார்க்கணும், பின்னாடி பார்த்து நிச்சயம். அதே போலதான் இப்ப சித்திரவள்ளி கதையும் நடக்கு. முன்னாடில பார்க்கணும். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சாச்சு, ஆமா பெண்ணும் மாப்பிளையும் மாளிகையில் உள்புகுந்தாச்சு, போயிட்டாங்க. அப்பந்தான் அவரு சித்திரவள்ளி ஜாதகத்தையும் குருபுத்திர மகன் ஜாதகத்தையும் இணைச்சு பார்க்க 4 நட்சத்திரம் எப்படி ரைட்டா இருக்கா எப்படி. ஏன்னா அவர் ஜாதகம் கணிப்பார், பார்த்து தெரிஞ்ச மனுஷன், ஜாதகம் பார்க்கக்கூடியவர் தானே. அதனாலதான் இணைச்சு பார்க்காரு. சரி அங்க பார்க்கும்போது எல்லளவு பொருத்தம் இல்ல, எல்லளவு சிறிதளவு கூட பொருத்தம் கிடையாது. 2 பேருக்கும் கல்யாணமே முடிக்க கூடாது. ஆமா பொருத்தமே கிடையாது, சரடு பொருத்தமே இல்லவே இல்ல. ஆமா இந்த சித்திரவள்ளி யாரு வீட்டுக்கு மாலை மனம் ஜோட்டி போறாளோ என்னன்னா நம்ம ஒரு புள்ளைய கூட்டிட்டு வந்த மாதிரி சும்மா வீட்டுல வச்சிருக்க கூடாதுன்னு படக்குன்னு தாலியை கட்டி விட்டாரு. அவர் பெரிய மனுஷத்தன்மையா தாலி கட்டி வச்சாரு. ஆனா இவ ஜாதகம் எப்படி இருக்கு, இவ ஜாதகம் விரிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் இல்ல என்ன, அதாவது மாமனார் மொடமாகணும், மரணமாகணும், முடக்கம் 6 மாதத்துல கணவன் அடுத்தவன் கைனால அம்பு பட்டு அவன் சாகணுமே. ஆமா கணவனே செத்துறணும் 6 மாசையில. ஆமா குருபுத்திரன் அவளுக்கு தாலி பாக்கியம் அங்க அப்படி இருக்கு. சரி அதானே எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் அமையாது. ஆமா இவளுக்கு அப்படி அமைய. ஏன் அப்படி சொல்லுதுன்னு கேளுங்க. சொல்லுங்க. ஜாதகத்திலையும் சில சரித்திரங்கள் இருக்கிறது. இருக்கு அதாவது கணவனுக்கு தார 2 இருந்தாலும் மனைவி செல்ல பேர் வந்தா தட்டி போடுவா. இந்த சித்திரவள்ளி ஜாதகம் எப்படி இருக்கு, அவன் வந்த 3 மாதத்துல மாமனாரு மொடம்
மாமனார் முடமாயிடுச்சு. ஆமா மாமி, அதாவது கணவன் அடுத்தவன் கைனால அம்புபட்டு இறக்கணும், சாகணும் அப்படின்னு அதுல எழுதி இருக்குல்ல. அவளுடைய நட்சத்திர ராசி அப்படி பேசுது. சரி, அப்ப பார்த்தால் ஆகா, என்ன இந்த பெண்ணை நம்ம மகனுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துட்டோமே ஐயா, நம்ம பிள்ளைகிட்ட போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொன்னா அவளை வச்சு வாழுவானா? நம்ம தானே பெண்ணை கூட்டிட்டு வந்து மகளுக்கு தாலி கட்டி வச்சுட்டோம், தானே பிரியப்பட்டு கட்டி கொடுத்துட்டோம். அதனால இனிமே என்ன செய்வது? ஏது செய்வது? சரி, எதுவா இருந்தாலும் சரிதான். என்ன நம்ம மகன்கிட்ட இதை சொல்லக்கூடாது, நம்ம சொல்லவே கூடாது. ஆமா, அதனால நம்ம பிள்ளைகிட்ட நம்ம சொல்லக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. இது அப்படி மறைச்சிடணும், இல்ல பிள்ளைய வச்சு வாழ மாட்டானே. நம்ம தானே இந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து தாலி கட்டி வச்சோம், நம்ம தானே வற்புறுத்தி கட்டி வச்சிட்டோம். ஐயோ, பெண் பாவம் பொல்லாத, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனையே கிடையாது அப்படி என்று அந்த கெந்துருவ நாட்டிலே 5 கண் மாமுனி மனதிலே வருத்தம் கொண்டு அப்படி இருக்கிற போது குருபுத்திரனுடைய என்ன மனைவியாகப்பட்ட சித்திரவள்ளி அம்மை 2 பேர்களும் திருமணமாகி கணவனும் மனைவியுமா ஆண்டு வர ஆண்டு வருகிறார். ஆமாம்மா, அப்படி ஆண்டு வரும்போது என்ன என்ன நல்லா தான் 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சு வாழ்ந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா தான். நான் சொன்னவன்ல ஜாதகம், ஆமா அவங்க இருந்தாலும் அவங்க நேரம் அந்த ஜாதகம் இருக்க விடாது, ஒட்ட விடாத நேரம் காலம். ஆமா, அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுதுங்க கேளுங்க. என்ன என்ன? அதாவது இந்த 12 ராசி அப்படியே சுத்திக்கிட்டு வரும், அப்படியே சுத்திக்கிட்டே வரும். 27 நட்சத்திரம். ஆமா, ஆனா ராசி 12 தான். ராசி 12 ராசி தான். 27 நட்சத்திரமும் 12 ராசியும். சரி, அப்ப அப்படியே சுத்தி வரும்போது, அப்படி சுத்தி வருகின்ற போது ஒரு நேரத்துல நல்லா தான் இருக்கும். இந்த சித்திரவள்ளியுடைய நட்சத்திரம் அந்த வேலை செய்ய போகுது. வேலை என்னதான் வேலை செய்யுதுன்னு பாப்போம். கல்யாணம் முடிஞ்சு கரெக்டா 90வது நாள் 3வது மாசம் 3வது மாசம் மாமனார் என்ன ஆகணும்? என்ன உடமாகணும் இல்ல, உடக்கமாகணும். அன்னைக்கு 3வது மாதத்திலே கல்யாணம் முடிந்து அந்த சித்திரவள்ளியுடைய ஜாதகங்கள் எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு ஐயா. 3வது மாதத்திலே மாமனார் முடமானார், கைகால் முடமாகி அவருக்கு கண்ணாவே தெரியலையே, பார்த்தானே குருபுத்தீரே அவர் என்னாலே என்னமையிலா அந்த மனமதிலே எப்படி வீரா ஜாதகம் அப்படி டாம்னு மணி அடிச்ச மாதிரி அடிக்கும்ல. 3வது மாசம் மாமனார் மொடம் இந்தா மோடம் வச்சிருச்சு, கை காலு கிருஷ்ண மாதிரி மொடக்கம், கண்ணு தெரியல, விரல நீட்ட முடியல. அப்பமே கெந்துருவா நாட்டுல 5 கண் மாமணி நினைக்காரு. ஆகா கரெக்டா 3வது மாசம் நம்மள முடக்கிருச்ச. நம்ம பிள்ளைகிட்ட எப்படி சொல்லுவோம்? நம்ம எப்படி சொன்னா அவளை வேண்டாம்ன்றவானே, வேண்டாமான. சரி, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா, அப்படின்னு அவர் ஒரு வாரமா உட்கார்ந்துகிட்டாரு, ஒரு வாரமா இருந்துட்டாரு. அவ குடுக்கதை சாப்பிட்டுக்கிட்டு, ஆமா குருபுத்திரன் வேட்டைக்கு போயிருவாரு. அவன் தான் வேட்டைக்கு தானே பிரியப்படுதான். ஆமா, இவ சித்திரவள்ளி கொடுக்கக்கூடிய சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு, மாமா மருமக கொடுக்க சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு ஒண்ணுமே பேச மாட்டார். 5 கண் மாமியார் இருக்காரு, தந்தாலும் சரி தரட்டாலும் சரி அது பிள்ளைட்டையும் சொல்ல மாட்டார். கொடுத்தா கொடுக்காட்டன்னு. ஆமா, நம்ம இன்னைக்கோ நாளைக்கோ ஆமா போறோம். ஆமா, இத நம்ம பிள்ளைகிட்ட ஏன் சொல்லுவானே, அம்மா மகன்கிட்ட ஏன் சொல்லுவானே, எப்படி ஆனாலும் பரவாயில்ல, அவன் மனசு வச்சு கொடுக்கத நம்ம குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு மூச்சே காட்டல. ஆமா, ஆனா குருபுத்திரனுக்கு பாருங்க என்ன இருக்க 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 இவ வந்த நேரம் பாருங்க எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, தங்கப்பானையும் தவிடா போகுது. அதான் கதையிலே சொல்லியிருக்காங்க. மனைவி வாய்த்தது யாருக்கு? வள்ளுவருக்கு. வள்ளுவருக்கு தான். வள்ளுவர் வாசகியும் போல வாழணும் இருக்கான். அப்படி சொல்லுங்க. வள்ளுவர் வாசகி போல் நான் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால அப்படி
அந்த வாசுகி தான் அவருக்கு ஏற்ற மனைவி. ஆமா, அவ வாசுகி தான் ஏற்ற மனைவி வள்ளுவருக்கு. கணவன் வந்து ஏ வாசுகி அப்படின்னு கூப்பிட்டா போதும், ஆஹா என்ன வேலை இருந்தாலும் அப்படி போட்டு வந்துருவான். ஓட்டுவாளாம், கிணத்துக்குள்ள தண்ணி இறக்கிறதுக்கு வாளியை விடுவாளாம். எம்மா வாசுகின்னு சொன்ன உடனே அப்படியே கயத்தை வாளி கிணத்துக்குள்ள விட்ட மாணிக்கு வீட்டுக்கு வந்துருவாளாம். என்னன்னா ஐயானு கிட்ட வந்துருவாளாம். வாளி அப்படியே தொல்லிக்கிட்டே இருக்குமா. அதானே அப்படி இருக்கிற போது என்ன இந்த 5 கண் மாமுனி முடமாயிட்டார். முடக்கம் ஆயிடுச்சு. முடக்கம் குருபுத்திரன் நினைக்காரு, என்ன நினைக்கின்றார், இவன் வந்த நேரத்துல இருந்து நம்ம வீட்டுல அடி மேல அடி ஆட்டி படைக்க. ஆமா படைக்க பணமும் சம்பாத்தியம் பண்ண முடியல, ஒண்ணுமே இல்ல. ஆமா அப்பாவும் மடம் தொழிலும் சுத்தம் இல்ல. ஆமா போன இடத்துல வேட்டையாட போறமே வேட்டையாத பலிக்கா, வேட்டை தான் பலிக்க மாட்டேங்க. இவன் நேரமா என்னப்போ தெரியல, ஒரு குருவி கூட வேட்டையில பலிக்க மாட்டேங்க. வேட்டை ஆடிக்கிட்டே இருந்தான். இந்த நேரகாரம் சரியில்லை, வேட்டை அமை ஒரு மைனா கூட வேட்டையில பலிக்க மாட்டேங்க. அம்பு விடுதாரு, அம்பு விளைவிடுது. சரி அம்பு விளையிற நேரம் சரி, அம்பு விடுதாரு ஆனா அடிக்க மாதிரி போகுது. ஆனா அம்பு மட்டும் தான் இருக்கு, மிருகத்தை காங்க. இவ காலையில எந்திரிச்சு கோவத்துல தலைய குருபுத்திரன் அப்படி யார்கிட்ட பாக்கா முழிக்கா பறக்க முழிக்கத்தான் செய்தான். அவர் போற இடம் எப்படி இருக்கும் மாதிரி அங்க அப்படித்தானே இருக்கும். அதானே வீட்டை விட்டு போகும்போது மனைவி எப்படி இருக்கணும், சிரிச்ச முகம் சீதேவியா போயிட்டு வாங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த குருபுத்திரனுக்கு வேட்டை பலிக்கல, பலிக்கவே இல்லையே. அவர் 6 மாத காலம் மனைவி முகம் கொடுத்து பேசவில்லை. அவர் பார்த்தாரு இனிமே இவட்ட பேசக்கூடாது, இவட்ட நீ பேசக்கூடாது அப்படின்னு. அவளை யார்கிட்ட பார்க்க மாட்டாரு, என்னன்னு கேட்க மாட்டாரு, கொப்பன்னு சொல்லி தூர ஒதுக்கிட்டாரு. வருவாரு என்ன சாப்பிடுவாரு, போய்கிட்டே இருப்பாரு. அவர் வாட்டில போவாரு, இவர் வாட்டில இருக்க. ஏமனா 3 மாசம் நம்ம அப்பா முடமாயிட்டு இங்க நம்ம வேட்டைக்கு போனா வேட்டை பலிக்க மாட்டேங்குது. இவ என்ன அப்படின்னு பேசவே மாட்டேங்காரு அவட்ட. ஆமா இவ மேல சித்திரமல்லி மேல கோபம் பிடித்தமே இல்ல. அவர் பேசவே இல்ல, முகம் கொடுத்து பேச மாட்டார். ஐயா மனைவியோட முகம் கொடுத்து தீரம் பேச மாட்டார். சித்திரவல்லி கோபம் கொண்டு நாடாதிலே என்ன காரணங்கள் நடக்குவானா அவருக்கு இவ மேல கோபம். ஆமா இந்த அம்மா சித்திரவள்ளிக்கு கணவன் மேல கோபம். ஏன் நம்மகிட்ட பேசவே மாட்டேங்காரு. ஆமா நம்ம இவரை என்ன செஞ்சோம், இங்க வரவே மாட்டேங்காரு. கல்யாணம் அப்பா தானே பெண்ணை கூட்டி வந்து முடிச்சாரு. எவ்வளவு நாளாச்சு இப்படி இருக்காரு, முகம் கொடுத்து பேச மாட்டேங்காரு, என்னன்னு கேட்க மாட்டேங்காரு. அம்மா அப்ப இவர் என்ன மனுஷம்னா அவளுக்கு இவ மேல கோபம், வெறுப்பு. கோபத்துல என்ன செஞ்சா தெரியுமா, என்ன செஞ்சா, வீட்டுக்காரு பேச மாட்டேங்காருன்னா அவளுக்கு கோபம் வந்துச்சு பாத்தீங்களா. என்ன அப்ப இவருக்கு ஏன் நம்ம சோறு கொடுக்கணும், இவருக்கு மாமனுக்கு எப்படி சோறு கொடுக்க முடியும், இவர் தானே காரணம். ஆமா இவர் தானே கூட்டி வந்தாரு, இவர் தான் நம்மள பெண் பார்த்து கூட்டு வந்தாரு. அம்மா இவருக்கு நம்ம பட்னியா போடணும், பட்னியா ஓடணும், சீக்கிரம் பட்னியா போட்டு இவரை கொன்றுற வேண்டியதான். அதானே அப்படின்னு பார்த்தா சித்திரவள்ளி என்ன இவருக்கு தனியா சாப்பாடு பண்ண போறா. ஆமா அவளுக்கு தனியா சாப்பாடு பண்ண போறா. அவ நல்லா 21 வகை கறி வச்சு சாப்பிடுவா, நல்லா சாப்பிடுறா. ஆமா மாமனாருக்கு சாப்பாடு கிடையாது. ஆமா ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் கோவம், இவரால தான் நம்ம வாழ்க்கை போச்சு. இவர் தானே நம்மளை கூட்டிட்டு வந்து கல்யாணம் முடிச்சு வச்சாரு. கல்யாணம் முடிச்சு வச்சாரு, அந்த மகன் முகம் கொடுத்து பேசாரா, இன்னைக்கு மாசம் என்னாச்சு. ஆத்தா சித்திரவள்ளி எங்க வரா தெரியுமா, எங்க வருகின்றாள், வேளாரோட வீடாளிலே சித்திரவள்ளி வந்தாரோ. மண்பான வாங்கி வந்து நல்ல பாண்டத்திலே அருமை உள்ள சித்திரவள்ளி மாமனாருக்கு கொடுமை செய்ய 5 கண் மாமுனியே அவருடைய வீடாளிலே அருமை உள்ள சித்திரவள்ளி அருமை உள்ள அழகுடனே அது செய்வாள். பார்த்தா எங்க வரா தெரியுமா, எங்க வருகின்றாள், இந்த வேளார் வீட்டுக்கு வாரா. வேளார் வீட்டுக்கு வரே வராரோ. ஆமா ஐயா ஐயா அம்மாஜி வேளாறு நைனாபுரத்துல வந்து நம்ம வேளார பார்த்து நல்ல மண்பானை பெரிய பானையா பார்க்கணும். இவர் வீட்டுல இருக்க பானை, வீட்டுல பானை வச்சிருக்காங்க, அங்க கேட்கவா செய்யணும். பானையா இருக்கு, பானையா தான் அந்த நேரத்துல அடுக்கு பானை, ஒலமுடி பானை எல்லாம் வாங்கிட்டு வந்தா. ஆமா அப்படி மாமனாருக்கு என்ன சாப்பாடு பொங்க போறா தெரியுமா, என்ன சாப்பாடு, கூழு.
மொட்டைக்கூழ். கூழ் கூழ் மொட்டைக்கூழ்னா என்ன கூழ்னா? உப்பு இருக்காது, உரப்பு இருக்காது, சப்புன்னு இருக்கும். அப்படி சொல்லுங்க. அந்த மொட்டைக்கூழ் அதானே. போட மாட்டாங்க. அப்படியே கூழ காய்ச்சி அதுக்கு குடிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. சண்டு வத்தல் கடிச்சுக்கிட. ஆமா, உப்பு வரப்பு இருந்தா தானே குடிக்க முடியும். உள்ள போகும், இல்லனா எப்படி அதை குடிக்க முடியும்? அத நல்ல வெந்தும் வியாபாமையும் வெந்தும் அப்படியே அடுப்புல வச்சு காய்ச்சி ஒன்னு ரெண்டா காய்ச்சி அப்படியே எடுத்துக்கிட்டு டங்கு டங்குன்னு வருவா. டங்குன்னு வருவா. வராளா? வெளில வரமாட்டா. அந்த கொலுசு சவுண்ட் கேட்கும். அதானே. ஏன்னா பூமாதேவி பெண்ணு வந்து பூமியை பார்த்து மெல்ல நடக்கணும். ஆமா, அந்த காலத்துல எல்லாம் இப்போ பெண் பார்க்க போகும்போது பெண்ணை பாப்பாங்க. இந்த பெண்ணு முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. கோபக்காரியா, பொறுமைசாலியா, குடும்பத்தை ஓட்டுவாளா, நம்ம பையனை நல்லா கவனிப்பாளா அப்படின்னு பாப்பாங்க. அதாவது இப்படி எல்லாம் ஐதீகம் உண்டு உண்டு உண்டு. ஆனா அந்த சித்திரவள்ளி அப்படியே வேகு நடந்து வருவா. டங்குன்னு வருவா. இவர் அதை கேட்ட உடனே அவர் பதறி எந்திக்கணும். எந்திச்சு வாயில 2 மண்டி வைக்கணும். 2 கையையும் வாயில வைக்க வேண்டும். ஏமனா ஒரு பாத்திரத்துல கூழ மாமனாருக்கு கொடுக்க மாட்டா. ஏன்னு கேட்டனா அவருக்கு முடம். ஆமா, கை கால் முடம் பத்தியலா. அதனால நமக்கு வந்துடக்கூடாது அசிங்கப்பட்டு. ஆமா, ஏன்னா என்னைக்கும் பாருங்க, என்ன அந்த பெரியவர்களுக்கு கொடுமை பண்ணக்கூடாது. அது நம்மளுடைய அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, தன்னுடைய வீட்டுக்காருக்கு அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, அந்த மாமா மாமனாரா அரவை நிக்கணும், ஆதரிக்கணும், நல்லா கொடுக்கணும், சாப்பாடு சௌகரியங்களும் கொடுக்கணும். அதுதான் உலகத்துல புண்ணியம். வாங்க அவ இருக்கா. பெரியவர்களை பட்டினி போட்டுட்டு நம்ம கோயிலா போய் கும்பிட்டாலும் சரி புண்ணியம் கிடைக்காது, ஒரு நாளும் கிடைக்காது. அதான் இந்த சித்திரவள்ளி இப்ப அப்படிதான் செய்தா. அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. நேர வந்து கூழ அப்படி கொடுப்பா. கூழ கொண்டு வருவா கரைச்சி. இவர் பதறி எந்திச்சு 2 கையும் வாயில மண்டி வைக்கணும். 2 கையும் வாயில கொண்டு வைப்பாரு. அப்படியே ஊத்திட்டு போய்கிட்டே இருப்பா. அப்படியே ஊத்துவா, அவரு குடிப்பாரு. அதத்தான் அவர் குடிச்சிட்டு அது எப்பம் தாராளோ அப்பந்தான், எப்பம் கிடைக்க அப்பந்தான். இப்படியாகவே கொடுமை செய்து வருகிறாள் சித்திரவள்ளி. சித்திரவள்ளி பண்ணி வருகின்றார். சில நாளாக 6 மாதம் கிட்ட நெருங்கியது. ஒரு நாள் தினத்துல என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்கு? ஐயா, ஒரு நாங்காலே தீனாமாதியிலே மகனான குரு புத்திரே அவர் வேட்டைக்கு தான் வாராரே. அந்த வேட்ட பழிக்காமலே குருபுத்திரன் வருகிறாரே. அவர் வீட்டுக்கு வார போய் 5 கண் மாமுனியே மனைவியான சித்திரவள்ளி கணவனையும் கண்டபோது அழகுடனை அது சொல்வாள். கணவனையும் கண்டபோது அவள் அழகுடனை வேட்டைக்கு போன மனுஷன் வேட்டைக்கு போகாம திரும்பி வந்துட்டாரு. அப்படி திரும்பி வரும்போது என்ன இவ பாத்துட்டா சித்திரவள்ளி பாத்துட்டால. இன்னைக்கு நம்ம கணவன் வரமாட்டாரே, இன்னைக்கு வந்துட்டாரு திரும்பி. அவதான் மத்தியானம் நல்ல பொங்கி பொறிச்சு சாப்பிட்டு படுத்துக்கிடுவாளே. ஆமா, முட்டை முருங்கைக்காயோட வச்சு அணைச்சிட்டா. ஆமா, இவர் வந்த உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, வாருங்கன்னு உட்கார வச்சா. வாருங்க. அப்ப பார்த்தார் இவரு. என்ன? யாரு? குருபுத்திரன் பார்க்கின்றார். சரி, பரவாயில்லன்னு உட்கார்ந்து. சரி, அவர் ஏற்கனவே அவருக்கும் பசி. ஆமா, இலைய போட்டு சரி சாதம் கறிகள் எல்லாம் பலமாறிக்கிட்டு இருக்கா. ஆமா, அப்ப குருபுத்திரன் ஒரு வார்த்தை கேட்டாரு. என்ன கேட்டாரு? சித்திரவள்ளி எங்க அப்பா சாப்பிட்டாரா? எங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கியா? சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கும் போதே கேட்காரு, எங்க அப்பா சாப்பிட்டாரா? அப்படியே சாப்பிட்டாரு. உங்க அப்பா எல்லாம் சாப்பிட்டாச்சு. அப்படியே எல்லாம் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டான். நீங்க சாப்பிடுங்கன்னு ஏமாத்தா. நீங்க சாப்பிடுங்க அவளுக்கு சாப்பாடு எல்லாம் பண்ணியாச்சு. உங்க அப்பா கொடுத்தாச்சு. இவனுக்கு மனசு கேட்கல. அது எப்படி கேட்கும்? நம்ம அப்பா முடமாயிட்டாரு. நம்ம அப்பாவோட உட்கார்ந்து சாப்பிட்டு இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம உட்கார்ந்து சாப்பிட்டு. 3 மாசம் ஆச்சு. இன்னைக்கு நம்ம அப்பாவுக்கு ஒரு கை சோறு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கையால அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைத்து அப்படி சாதத்தை உருட்டி ஒரு உருண்டையாக உருட்டி கையில எடுத்துக்கொண்டு விறுன்னு தகப்பா இருக்கக்கூடிய அந்த அரமனைக்கு வரார். தாப்பனாரை பார்ப்பதற்கு வருகின்றார்.
அப்படி வரும்போது இவர் என்ன நினைச்சாரு தெரியுமா? என்ன மருமகத்தான் வாரான் என்று. இந்த நேரத்துல சித்திரவள்ளி தான் கூழு கொண்டுகிட்டு ஓடி வருவா. ஓடி வருவா, கையில கொண்டு ஊத்திட்டு போவா. ஊத்துவா. அப்ப நம்ம மருமக தான் வந்துட்டாலோ, மருமகத்தான் வாராளோ அப்படின்னு படுத்திருந்தாரு பாருங்க. ஆமா, படபடான்னு எந்திரிச்சாரு யாஸ்வான்ட்டு. 5 கண் மாமணி, அவர் கண்ணும் தெரியாது, கை கால் வேற மொடம். மருமகளுக்கு பயப்படுதாரு மாமனார். பயந்து கைய வாயிலே வைத்தார். அப்படி பதறி எந்திரிச்சாரு. கைய வாயில வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காரு. வாயில வச்சுக்கிட்டு கூட ஊத்துவான்னு உட்கார்ந்துகிட்டே இருக்காரு. இவர் நேர வந்தாரு. வந்த உடனே என்ன செஞ்சாரு தெரியுமா? என்ன கேட்காரு? அப்பா அப்பா அப்பான்னு இவரு மகனே நீனாப்பா, என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்க? என்ன வந்த? நீ வேட்டைக்கு போயிட்டு இரவு தானே வருவ. என்ன இப்போ வந்த? அப்பா இன்னைக்கு நான் வேட்டைக்கு போகல. இன்னைக்கு எனக்கு மனம் சங்கடமா இருக்குப்பா, அதனால போல. அப்படியா? அப்பா என்ன கண்ட உடனே ஏம்பா வாயில 2 கையும் மண்டி வச்சிங்க? எதுக்காக வாயில கைய வைத்தீர்கள்? ஆனா 5 கண் மாமணி பார்த்தா நம்ம பிள்ளைட்ட உள்ளத சொல்லக்கூடாது. நம்ம சொன்னோம்னா பிள்ளை சண்டை போட்டு உருண்டு அவளை வேண்டாம்ன்றுவான். இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு கைகள் எல்லாம் தலையில வச்சு படுத்திருந்தேன். கை விறுவிறுவிறுச்சுப்பா, அதனால கைய வாயில வச்சிட்டப்பா. அதனால நான் பதறி எந்திரிச்சு கைய வாயில வச்ச, வேற ஒண்ணு இல்லப்பா. வேறலாம் ஒண்ணு இல்லப்பா, நான் கையை சும்மாதான்ப்பா வச்சிருக்கேன். சரி பரவாயில்லப்பா, உங்க கையை நீட்டுங்க. உங்க கையை நீட்டுங்கள். இவர் கையை நீட்டினார். கொண்டு வந்த சாதத்தை கையில வச்சாரு. கையிலே வைத்தார். ஒரு உருண்டை சாதத்தை வச்ச உடனே அவருக்கு கண்ணீர் பொங்குது. ஏன்னு கேட்டனா, இதுவரைக்கும் நம்ம சோத்தை பார்க்கவே இல்லையே. சரி, நம்ம மோகம் கொண்டு இன்னைக்கு சோத்தை கையில வச்சுட்டானே. அந்த சோர் கையில உள்ளாங்கையில சுட்டது. அப்ப அவர் தன்னை அறியாமலே கண்ணீர் பெருகியது. கண்ணீரானது பெருகிறது. அப்பா ஏன் இந்த கண்ணீர் பெருகியது? எதுக்காகப்பா கண்ணீர் வருகின்றது? அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா. அப்பா கண்ணீர் எதுக்கு வருகின்றது? அப்பா நீங்க உள்ளத சொல்லலன்னா உங்க மகனை நீங்க உயிரோட பார்க்க முடியாது, நான் செத்துருவாங்க. என்னைய நீங்க உயிரோட பார்க்க முடியாதப்பா. மகனே, என்னிடம் சொல்ல வேண்டும். நீ உயிரோட இருக்கணும்னு தானடா நான் உள்ளதே சொல்லாம இருக்கேன். நான் அதனால தானடா உன்னை எதையும் பத்தி பேசவும் இல்லப்பா, சொல்லவும் இல்ல. என்னப்பா நடந்துச்சு? நீங்க உள்ளத சொல்லுங்க. ஏன்ட்ட சொல்லுங்கப்பா. மகனே நீ சாகாதப்பா, நான் உள்ளத சொல்லுதேன். நான் சொல்லுதேன்ப்பா. என் கையில நீ வச்ச சோறு சுட்டுச்சு பாத்தியா? ஆமா. என் கண்ணீர் வந்துச்சு தெரியுமா? வந்துச்சு இல்லடா. ஏன் தெரியுமா? எதுக்கு? இது என்னைக்கு உனக்கு கல்யாணம் முடிஞ்சதோ, கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு சுட்டிச்சோ, அந்த சோறு இன்னைக்கு தான் சுடுது. இன்னைக்கு தாண்டா அந்த சோறு இந்த கைக்கு வந்திருக்குடா. அப்பா அப்ப இத்தனை நாளா என்னப்பா சாப்பிட்டீங்க? நீங்க என்னப்பா சாப்பிட்டீங்க? உன் மனைவி என்னிடம் பேச மாட்டா. என்கிட்ட பேச மாட்டாடா. நீ அவகிட்ட பேச மாட்டுக்க, வேட்டைக்கு போயிருத. நீ போயிட்டு வரேன்னு போய் கொண்டே இருக்க. நான் தானே கட்டி வச்சேன். நான் தானே உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சோம்னு என் மேல கோவத்துல என்கிட்ட பேச மாட்டாடா. என்ன பட்டினி போட்டு கூளை கொண்டு கொடுப்பா. மொட்டை கூளை கொடுப்பாடா. நான் அவ வரும்போதே எந்திரிச்சு பதறி வாயில மண்டி வைப்பேன். நான் வாயில வைக்கலன்னா நீ ஏசுவாடா. கூளை ஊத்துவா, குடிச்சுக்கிடுவேன்ப்பா. அதனால தான்பா நான் கைய வாயில மண்டி வச்சேன். அதுதான் வாயில மண்டி வைத்தப்பாவா வந்துட்டானு. இந்த சோறு சுட்ட உடனே என்ன அறியாமலே கண்ணீர் பெருகியது. அப்படியா? உங்களுக்கு இவ்வளவு கொடுமை செய்தாளா? இவ்வளவு கொடுமை செய்தாளப்பா. நீங்க தானப்பா பெண் பார்த்து அவளை கட்டி வச்சீங்க. எனக்கு இந்த பெண்ணை நீ தானப்பா கல்யாணம் முடிச்சு வச்ச. உங்களுக்கு அவ துரோகம் பண்ணிட்டாளே சண்டாளி. அப்பா இனிமே இந்த சித்திரவள்ளி கூட நம்ம 2 பேரும் இருக்க கூடாது. அந்த கூட நம்ம வாழவே கூடாது. அதனால வாங்கப்பா, இனிமே இருந்தாலும் நான் எங்கேயாவது வேட்டைக்கு போயிருவேன். நான் போயிருவேன். இன்னைக்கு செஞ்சவா நாளைக்கு செய்யத்தானே செய்வாள். இவ கொடுமை பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறாள். நீங்க என் கூட வாங்க, நான் உங்களை பாத்துக்கிடுவேன். கூட இருக்க கூடாதப்பா. இல்ல மகனே, நான் இன்னைக்கோ நாளைக்கோ நான் மாண்டு விடுவேன்டா. நீ வாழ வேண்டி 2 பேரும் பிரிய வேண்டாம்ப்பா. நீங்க 2 பேரும் ஒன்றாக இருந்து வாழ வேண்டாம்ப்பா. நான் இதுக்கு தானடா உன்ட சொல்லாம இருந்தேன். இதுக்காகத்தான் நான் உன்ட பேசவே இல்லையப்பா அப்படின்னார். இல்லப்பா எனக்கு இன்னும் அவ வேண்டாம். எனக்கு வேண்டாம். கல்யாணம் முடிஞ்சு வந்த 3 மாசம் உங்களுக்கு மொடமாய் விட்டீர்கள். எனக்கு வேட்டை பலிக்கவில்லை. அவளை முகம் கொடுத்து பேச முடியலை. இந்த கொடுமை பண்ணிருக்கா. உங்களுக்கு கொடுமை செய்த அவள் நாளைக்கு எனக்கும் செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? நாளைக்கு எனக்கும் வயதான பிறகு என்னையும் பார்க்க மாட்டாள் அப்பாவா. அதனால இந்த பெண்ணு எனக்கு வேண்டாம், எனக்கு ஆகாது அப்படின்னு வெட்டுகின்றார். அப்பா நான் தந்தையை தூக்கி கொண்டு எங்கேயாவது போகணும் சொல்லி 2 பேரும் எங்கேயாவது போக வேணுமே என்று வெட்டி எல்லோ தான் தூக்கி வைத்தார்.
வெட்டி கொண்டு தந்தைய வைத்தெல்லாம் தோளில போட்டுக்கொண்டு 5 கண் மாமுனியோ அழகுடனே வாராரே அந்த குருபுத்திரன் வார போய் பார்த்தாலே சித்திரவள்ளி ஓடோடி வாராளே வாராளே அருமை உள்ள சித்திரவள்ளி சித்திரவள்ளி வாராளே சித்திரவள்ளி இத பாத்துட்டா பாத்துக்கிட்டா. அதாவது என்ன இந்த குருபுத்திர இன்னும் நம்ம அங்க இருக்க கூடாது ஆமா அப்படின்னு காவட்டை வெட்டி காவட்டு கட்டி அந்த காவட்டுக்குள்ள தந்தையை தூக்கி வச்சிருக்காரு. தந்தையை தூக்கி வைக்கான். ஏன்னா காவட்டுன்னா பாத்திருக்கீங்களா, முன்னாடி ஒரு கூட பின்னாடி ஒரு கூட தொங்கும், நடு கொண்டு கம்பு அப்படி சொல்லுங்க. அப்படி காவட்டு போட்டு தூக்கிட்டு வராரு. அப்படி உள்ள தந்தைய தூக்கி வச்சாரு. ஆமா தோலை தூக்கி காவட்டு போட்டாரு. ஆமா பிறப்பிட்டான் குருபுத்திரன். தூக்கி வராரு. அப்படி வாசலை விட்டு வருகின்ற போது சித்திரவள்ளி பாத்துக்கிட்டாள ஓடோடி வாரா. ஓடோடி வருகின்றாள். மன்னா மன்னா நின்னுங்க நெல்லுங்க. ஏன் மன்னா என்ன விட்டு போறீங்க? என்னைய விட்டுட்டு எதுக்கு மன்னா போறீங்க? அடியே சித்திரவள்ளி, சித்திரவள்ளி என் தகப்பனுக்கு நீ கொடுமை பண்ணிட்ட. ஆமா என்கிட்ட சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லையே. எங்க அப்பாவை எங்கேயாவது விட்டுட்டு வந்திருப்பேன், நான் பாத்துக்கிடுவேன். ஆமா முதியோர் இல்லத்திலேயாச்சும் சேர்த்திருப்பேன். அதானே இப்ப அப்படித்தானே செய்தாங்க. ஆமா உடுக்காரன் தாயும் தகப்பனையும் பார்த்தான், நம்மள பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்த்துட்டான். அங்க கொண்டு சேர்த்துட்டு சந்தோஷமா இருக்குன்னு வாக்காக என் பாவி அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் இருக்கான். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இருக்கான். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை கூட நம்ம தாய் தாப்பனுக்கு கொஞ்சமாவது காவைத்து கொடுத்தாலும் போது அவங்க பாராட்டி. ஆமா ஆமா அந்த புண்ணியம் என்னைக்கும் ஜெயிக்கும். ஆமா ஆனா பட்டினி போட்டுட்டோம் முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுட்டு நான் கோயிலுக்கு போனேன், சாமியை கும்பிட்டேன், தேங்காய் உடைச்சேன்னு கும்பிட்டோம்னா எந்த புண்ணியம் கிடைக்காது. எனக்கு குழந்தை வீடுனா அந்த வயசு காலத்துல தாயும் தகப்பனையும் ஆதரிக்கணும், அதுதான் உலகத்துல புண்ணியம். அதனால இந்த குருபுத்திரம் பார்த்தான். என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தார்? தந்தையை காவட்ட தோளில இட்டார். ஆமா அவ சித்திரவள்ளி ஓடியே வாரா. ஓடி வருகின்றார். சித்திரவள்ளி இனிமே நீ எனக்கு வேண்டாம். எங்க அப்பாவுக்கு நீ சோறு கொடுக்கல, எங்க அப்பாவுக்கு சோறு கொடுக்கல. அதனால நீ இனிமே எனக்கு வேண்டாம். எங்க அப்பாவுக்கு நீ சோறு கொடுக்கல, அதனால நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு காவட்ட தோல்ல போட்டுட்டார். காவட்ட தோல்ல வைத்தார். அந்த காவட்ட தோளில விட்டு தந்தைய தூக்கி கொண்டு நேர புறப்பட்டார். அப்படி புறப்படும் போது சித்திரவள்ளி மன்னா என்று ஓடி வந்தார். மன்னா என்று ஓடோடி வருகின்றார். நீ எனக்கு வேண்டாம் சித்திரவள்ளி ஓடிரு. ஆமா என் கிட்ட நிக்காத. ஆமா அப்படின்னு பிறப்பிட்டார். அவ அழுதா புலம்புனான். அழுதாள். அப்ப சொன்னார், எங்க அப்பாவுக்கு நீ துரோகம் பண்ணிட்ட. எங்க அப்பாவுக்கு நீ துரோகம் பண்ணி விட்டாய். நீ எனக்கு வேண்டாம், எனக்கு நீ வேண்டாம் என்று அவர் காவட்ட தோளில இட்டு புறப்படுகிற போது அந்த காவட்ட தோளில விட்டு ஐயா காவட்ட தோகி கொண்டு சித்திரவள்ளி வெண்கொடியா பார்த்தாலே ஓடிவாரா. கணவனையும் தானலையே அழகுடனையாக சொல்வாள். அவளுக்கு கோவம் வந்துட்டு என்ன விட்டுட்டா நீர் போறீரு, என்னை விட்டுட்டா நீர் போறீரு, என்ன விட்டுட்டு நீர் போனீங்கள. ஆனா என்ன விட்டுட்டு போறீரு. சரி நீர் எனக்கு உதகல. ஆமா
உங்க அப்பாவுக்கும் உதவ மாட்டேன். உதவ மாட்டேன். அம்மா எனக்கு நீர் உதகல. எதற்கு உதவுனா தானே. உங்க அப்பாவுக்கும் நீர் கடைசியில உதவ மாட்டீர். உதவ மாட்டீரு. ஆமா, பின்பாவம் பொல்லாதன்னு தெரியாம என்ன விட்டுட்டு போறீர. என்னை விட்டுட்டு போறீர. உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு குடும்ப செய்ப்பை கோவம் வருதே. கோவம் வருது இல்ல. உங்க அப்பா தானே என்ன அழைச்சிட்டு வந்து தாலி கட்டி வச்சாரு. என்னை உங்க அப்பா தானே அழைச்சிட்டு வந்து தாலி கட்டி வச்சாரு. இல்லன்னா உங்களை நான் பார்த்தானா? நீங்க என்ன பார்த்தீங்களா? முன்ன பின்ன தெரியுமா? உங்க அப்பா தான் பெண்ணு அழகா இருக்குன்னு ஆசைப்பட்டு என்ன கூட்டிட்டு வந்து தாலியை கட்டி வச்சு போட்டு. அம்மா உங்க அப்பாவுக்கு கை காலம் உடமாயிட்டு என் மேல கோவத்துல பேசலையே. என் கைனால சாப்பிடலையே. இன்னைக்கு 6 மாசம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு. என்னைய பார்க்க முகம் கொடுத்து பேசலையே. என்ன ஏதுன்னு கேட்கலையே. அப்ப எனக்கு கோவம் இருக்கும்ல. நானும் ஒரு பெண்ணு தானே. நானும் ஒரு பெண்ணு தானே. அப்ப நான் சொல்லதான் கேளு. என்ன விட்டுட்டு நீங்க 2 பேரும் போறீங்க. உங்க அப்பாவே தஞ்சம்னு பின்னால போறீரு. எனக்கு நீர் உதவல. ஆமா, உங்க அப்பாவுக்கு நீர் உதவ மாட்டீங்க. உங்க அப்பாவுக்கு நீர் உதவவே மாட்டீரு. ஆமா அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டா. சாபத்தை கொடுத்துட்டாளா சித்திரவள்ளி. அவ சித்திரவள்ளி சாபத்தை கொடுத்து அப்படி சாபத்தை கொடுக்கின்ற போது கண்டாங்குருபுத்திர அதையும் மீறி யாருக்குனே உண்மைதானே பெண்பாவம் பொல்லாததான். ஆமா ஆமா, அவன் நல்லவளோ கெட்டவளோ சித்திரவள்ளியை அழைச்சு வந்து தாலி கட்டி வச்சாச்சு. ஆனா இனிமே அவளையும் விட்டுட்டு வரக்கூடாதுதான். இவர் போட்டுன்னு இருந்திருக்கலாம். ஆனா அவர் நேரம் அந்த குருபுத்திரனுக்கு 6 மாதத்துல அவன் உயிர் போடும்ல. விதி விளையாண்டுகிட்டு இருக்கு. அதான் அவனும் வாரான் வந்துகிட்டு இருக்கான். அவளை தாலி கட்டினார் இல்லையா. அந்த சாதகம் பேசுது. சாதகம் தான். அவன் நேரம் இல்ல. 3 மாதம் தான் மாமனார் மடம். சரி, இப்ப விடிஞ்சா 6 மாதம் ஆக போகுது. அவன் குருபுத்திரனையும் ஆட்டி படைக்க போகுது. ஆட்டுதுல அதுதான் அவன் தண்டையை தூக்கிட்டு வாரான். காவட்ட தோளில இட்டு ஒண்டாட்டிய விட்டு சித்திரவள்ளி சாபம் கொடுக்க அந்த சாப தீட்டினால வருகிறான். எப்படி வாராம் பாருங்க. எப்படி வருகின்ற காவட்ட தூக்கி கொண்டு வாராரையா தூக்கி கொண்டு அவங்க துருவ நாடி வெள்ளே தீரமாற ஆடு மலை கடந்து ஆண்டாவன சோழ விட்டு மலையான மலை கடந்து குருபுத்திரன் மாறானே தந்தையை தான் எடுத்துக்கொண்டு எங்கே மாறானா காண்டாவன சோழ விட்டு மலையான மலை கடந்து வருகிறாரு. நேர காவட்டை கொண்டுகிட்டு கந்துருவ நாடு விட்டு காடு மலை வனாந்திர சோலைகள் எல்லாம் நடந்து நேர எங்க வராரு தெரியுமா? எங்கே வருகின்றான்? ஒரு அத்துவான கானகத்துக்குள்ள வருகிறார். நடு கானகத்துக்குள்ளே வருகின்றான். அவர் அப்படியே நடந்தே வரும்போது வெயிலு, நல்ல வெயிலு. அப்ப பார்த்தார் 5 கண் மாமணி சொன்னார், மகனே என்ன அவ வேற உனக்கு சாபத்தை கொடுத்துட்டா மருமகள் கொடுத்துட்டாளப்பா. இல்லப்பா நான் உங்களை கண்கலங்காம பாத்துக்கிடும். அவ இனிமே பார்க்க மாட்டா. ஆமா, அவ இவ்வளவு கொடுமை செஞ்சா பிறகு அவ என்ன உன்னைய பாப்பாப்பா. அப்பா அத பத்தி நீங்க ஒண்ணு நினைக்காதீங்க. ஆமா, அப்ப அவரு சொன்னார், மகனே எனக்கு தண்ணி தாக அதிகமா இருக்கு. எனக்கு தாகமா இருக்குதப்பா. அப்படியா? அப்படின்னா என்ன குருபுத்திரன் நினைக்க நம்ம அப்பா தண்ணி கேட்டிருக்காரு. காவட்டை கீழே வச்சுட்டு போனோம்னா கரடி புலி சிங்கம் காண்டா மிருகம் வந்து அப்பாவை அடிச்சு தின்றும், அடிச்சு கொண்டு போயிரும். அதனால அப்பாவை கீழே வைக்க கூடாது. சரி அப்படின்னு என்ன ஒரு மரத்து கிளை, ஒரு மரத்து கிளையில அந்த காவட்டை தொங்க போட்டு போறார். ஆமா, அந்த மரத்து கிளையிலே ஆமாம்மா காவட்டை தொங்க போட்டு விட்டு தந்தையே அதுல பாதுகாப்பா வச்சிருக்காரு பாருங்க. ஆமா ஆமா, அப்பா மேல எவ்வளவு ஒரு பாசம் பிள்ளைக்கு. அப்பா வச்சுதானே நம்ம வந்தோம். அம்மா உண்மைதானே? அதெல்லாம் ஜாயிண்ட்காரி நினைக்காளா? அந்த கண்ணு தெரியல அப்பாவுக்கு, கைகால முடம் இல்ல, அதனால அப்பாவை கீழே வைக்க கூடாதுன்னு அப்படியே மேல கொண்டு வச்சாரு. மரத்து கிளையில தொங்க போட்டிருக்காரு. ஆல மரவிலே கொண்டு வைத்து விட்டு காவட்டை தொங்க போட்டு இங்க வருகிறார் பாருங்க. வருகின்றான் குருபுத்திரன். காவட்டையும் தொங்க விட்டு ஆலமரகளை அகிலே காவட்டையும் போட்டு விட்டு குருபுத்திரம் மாறாரே கவுண்டர
கவுண்டலத்தை கையில் எடுத்து கவுண்டலத்தை குருபுத்திரமானானே கையில் எடுத்து கவுண்டலத்தை கையில் எடுத்து குருபுத்திரமானானே உடனே வாராரே தண்ணீர் அது கோருவரே பெற்றாமர குலக்கரையே பெற்றாமர மாறானை குருபுத்தீரே நேர பெற்றாமர குலக்கரை. ஆமா எங்க இருக்கு? எங்க இருக்கு? பஞ்சவடி தீர்த்தம். பஞ்சவடி தீர்த்தம். அந்த அதாவது பஞ்சவடி தீர்த்தத்திலே பெற்றாமரை குளக்கரை பெரிய குளம். பெற்றாமரை குளம் பெரிய குளம். தண்ணி அப்படி அழகா இருக்கு. கண்ணாடி மாதிரி கிடக்கு. தகப்பனுக்கு தண்ணி கேட்டதுனால அம்மா அப்படியே கையில என்ன எடுத்துட்டு வரா தெரியுமா? கவுண்டலம். கவுண்டலத்தை எடுத்துட்டு வராரு. அப்பமெல்லாம் முனிவர்கள் அம்மா சித்தர்கள் சரி ஒரு கவுண்டலம் ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஆமா பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கோம்.